சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முத்து தான் காரில் ஒரு கஸ்டமரை ஏற்றிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை. சிட்டிக்கிட்ட 1,50,000 வட்டிக்கு வாங்கியிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது சிட்டிக்கிட்ட ஏங்க சார் வாங்கினீங்க, ஒன்றா நம்பர் திருட்டு போய் அவன்கிட்டலாம் வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு அவசரத்துக்கு வாங்கணும் சார், நிறைய வட்டி கொடுத்துட்டேன், அவனும் தரல, அசல் தரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அப்படிங்க. இந்த திருட்டு போயெல்லாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பான். அதனால் நீங்கள் இனிமேல் வட்டிக்கெலாம் வாங்காதாங்க, நான் பிடிங்க 1,50,000 என்கிட்ட இருக்குது, இதை கொடுங்க, அவங்கள்ட்ட பையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ரொம்ப நன்றி முத்து அப்படிங்கிறாரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டி ரொம்பவே கடுப்பில் கிளம்பி போகிறாப்புல. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வராரு. வீட்டில் மீனாட்ட எப்படி சொல்லுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. இப்படி இருக்க காலகட்டத்தில் மீனாவுக்கு சத்யா ஃபோன் அடிக்கிறாங்க. அக்கா, ஆடி மாதம் கோயிலில் கூழ் ஊற்றுறங்க, கிளம்பி வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் சத்யா ஃபோன் அடித்து இந்த கோயில் ஏதோ அவன் நேர்த்திக்கடன் பண்ணுறானா, அதான் கூப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, தேவையில்லை, அவன் சுத்தமாக மதிக்க மாட்றான், மாமாங்கிற மரியாதைகளே எதுவும் இல்லை, சிட்டி கூட சேராதுன்னு சொன்னேன், சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு இடத்துல இப்படி நடந்துச்சு மீனா அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சொல்கிறீங்க, இப்படி வட்டி வாங்குற இடத்துல இப்படிலாம் நடப்பாங்களா அப்படிங்கிறாங்க. சிட்டி அப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இவனும் அதில் இருக்கான், கேட்டால் அவன் காசு அவன் கேட்குறான், உங்களுக்கு என்னங்க அப்படிங்கிறாங்க. முத்து பணம் கொடுத்த விஷயத்தை மட்டும் சொல்லாமல் மீதி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இப்படிலாம் நடக்காங்க அப்படிங்கிறாங்க. போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்க பார்த்த ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன மீனா ஒரு மாதிரி இருக்கீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என் வீட்டுக்கார் என் தம்பி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, உங்களுக்கு பிடிச்சா போங்க, உங்கள் தம்பி அவர் என்ன சொல்கிறது, பிடிச்சா போங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயம் முத்துக்கு தெரிய வருது. இவன் எப்படி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, ஏன்டா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. வந்தோடனே நீ வீட்டுக்குள்ளே வராத, வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு இந்த வீட்டில் நம்ம வீட்டிலே மரியாதை இல்லை, அங்கேயும் மரியாதை இல்லை, மதிக்காத இடத்துக்கு போகாதுன்னு சொன்னால் ஏன் கேட்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. ஏங்க என் தம்பி கூப்பிட்டா நான் போகக்கூடாதா அப்படிங்கிறான். அவன் தம்பி மாதிரி அவன் நடந்துக்கல, ஒன்றா நம்பர் அயோக்கிய பையன் மாதிரி பண்ணுறான், அவன் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ போகணுமா, அந்த பணம் கூட சிட்டி தான் கொடுத்துருப்பான், அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க கூட பிறந்த தம்பிங்க, அவன் கூப்பிட்டு எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சரியில்லைன்னா போகக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இது என்னங்க புது கதையாக இருக்குது, மச்சினனுக்கும் மச்சின வீட்டுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார், தவிர சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்லி அவளும் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருப்பாள் அந்த பூக்காரியும். இப்போ என்னங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள்லாம் என்கிட்ட கேட்டு தான் எல்லாம் செய்தீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க முத்துட்ட. ஆமாம், உன்கிட்ட கேட்க என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. சரி, 1,50,000 பணம் நம்ம வீடு கட்ட தானே வச்சுருந்தோம், அதை எதுக்கு உங்கள் கஸ்டமர் நீங்கள் என்கிட்ட கேட்காம கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அது இது ஒன்றா மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் ஒரு நல்ல கதையை தான் கொடுத்துருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. டேய், 1,50,000 கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை, நான் போகிறேன், அந்த சிட்டி பையன் ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தான், மனசு கேட்கலப்பா, கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, இப்படி தெரிஞ்சவங்களாம் கொடுத்துட்டு இருந்தால் உனக்கு என்னப்பா செய்வே அப்படிங்கிறாங்க. சரி, நல்ல கதையை தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, இதை என்கிட்ட சொல்லியிருக்கணுமாம்மா, நல்ல காரியத்தை கொடுத்தது சரி, நான் ஏற்றுக்கிட்ட தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஏற்றுக்கிடல விடு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. ரோஹிணி, ரவி, ஸ்ருதி, மனோஜ் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. பாருடா மனோஜ், இவங்க இப்போ மாடியில் வீடு கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, தவிர இருந்த பணத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன கட்ட போகிறாரு, 4 செங்கல் இருக்குது, அந்த செங்கலை வீட்டுக்கு வெளியே போய் இந்த களிமண் எடுத்துக்கொண்டு ஒட்டி வைப்பார், எப்படியும் ஒரு 50 வருஷத்தில் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நாங்கள் எப்படினாலும் கட்ட தான் செய்வோம் அப்படிங்கிறோம். வாய் தாண்டி, உனக்கு வாய் தான், வாயை தவிர ஒன்றும் கிடையாது, நீ வேணால் என்ன வேணாலும் பேசலாம், உன் புருஷன் என்ன செய்வானோ அதான் செய்வான் பாரு, தலைவர் 1,50,000 நன்கொடை கொடுத்துட்டாரான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், அதை பார்த்தாராம் துறைக்கு ரொம்ப இறக்கம் பொங்கி ஒழிஞ்சிட்டான், அதனால தான் கையில் உள்ள 1,50,000 கொடுத்துட்டாங்களாம். இனிமேல் வீடை கட்டுறதுக்கு அவங்க சம்பாத்தியம் பண்ணி கட்டுவாங்களாம். அடுத்தாப்புல யாராவது ஒரு ஆள் கஷ்டம்னு நிற்பாங்க, அந்த பணத்தை கொண்டு கொடுப்பாங்க, இப்படியே இவங்க இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஆயுசும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. விஜயா, வாய்க்கு பேசிகிட்டு இருக்காத, யாருக்கும் நன்மை செஞ்சால் தப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சூப்பராக பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க, நான் உங்கள் அம்மா வளர்ப்ப ஏதாவது சொன்னோம்னா எங்கள் அம்மா என்ன குறைஞ்சாலா, அப்படியாலா இப்படி அலாமிங்க, நான் அதெல்லாம் சொல்ல வரல, யாராவது தனக்கு போக தான் தானத்தை இது பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பையன்
மாடியில் தூங்க போதுக்கு தனி ரூம் கட்ட போகிறோம், அப்படி செய்ய போகிறோம், இப்படி செய்ய போகிறோம், நாங்கள் விருது வாங்கிட்டோம், ஆணையாக்கும் பூனையாக்கும்னா இப்போ கடைசியில் கையிலேருந்து 1,50,000 வாங்கி வீண் பண்ணிட்டானா இன்னும் அவ்வளோதான் வராது. எவனோ ஒரு கஸ்டமரான், அந்த கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை, இவனுக்கு என்ன கடந்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. விஜயா உன்னைய மாதிரி இது முத்து கிடையாது, யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அவனால் முடிஞ்சு செய்ய தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரேப்பா, யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அவர் செய்வார். நான் வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இல்லை கையில் காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ முத்து கொடுத்து உதவுறானா அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணாமலை கேட்குறாங்க, மனோஜ் நீ 4 டிகிரி படித்த 5 டிகிரி படித்தேன்னு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அத்தனை டிகிரி படிக்கிற வரைக்கும் ஒரு வேலைக்கும் போகலை. நீ காலேஜ் போகிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வேறு எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் முத்துட்டு தான் செலவுக்கு வாங்கிட்டு போக, அதை மறந்துடாத. அது போக வீட்டு செலவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவன் தான் பார்த்தான், புரிதா புரியலையா? எனக்கு பென்ஷன் பணம் வராமல் குறிப்பிட்ட காலம் நின்றுச்சு, அப்பவும் அவன் தான் பார்த்தான். பார்க்கறதெல்லாம் நீ நினச்சி பார்க்காம இன்றைக்கி ஒரு பெருசாக பேசும்போது தப்பு மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் கூட பிறந்த அண்ணன் தம்பி நான் பார்க்கல, 3ஆம் மனுஷனுக்கு ஏன்பா கொடுக்கணும்? என் கடைக்கு தான் நிறைய பேர் வராங்க, பொருளை குறைச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் குறைச்சா கொடுக்குறேன், பொருள் வாங்க விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லை போயிட்டே இருக்குங்கிறேன், நான் லாபம் சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். பாருங்கள், கையிலே 81,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி போட்டிருக்கேன், என் முன்னாடி தாலி கொடி வாங்கி போட்டிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கேன், எல்லாமே செய்கிறேன். எப்படி கரெக்டாக தான் வரும் அப்படிங்கிறாங்க. டேய் உன்ன மாதிரி இருக்க முடியாது, உனக்கு எங்கேயோ ஒரு தகாத வழியில் வந்துச்சுன்னா அதை இப்படி பண்ணுவேன். ஆனால் நான் வந்து எந்த பணமும் நேர் வழியில் தான் சம்பாதிக்க நினைப்பேன், ஒன்றுமா நான் கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா தகாத வழியில் போகணும், எனக்கு கார் ஷோரூம் இருக்குது, அது போக பேங்க்காரங்கலேருந்து எதனாலும் எனக்கு லோன் கொடுக்க அதுவோ தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓ லோன் எடுத்தால் இப்படி செலவு பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ உலகத்தையும் கட்டி கொடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எதுக்கு லோன் எடுக்கணும், நாங்களே இன்னொருத்தங்களுக்கு லோன் கொடுக்குற மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, பாரி வள்ளல் பரம்பரையா, அப்போ ஒன்று செய்யுங்க, அப்பாவுக்கு தர வேண்டிய 27 லட்ச ரூபாயும் என் முன்னாடி தர வேண்டிய 2 லட்சமும் உடனே கொடுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நானும் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. முத்து எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் இதில் பங்கு இருக்குது, மீனா நகையில் உனக்கு பங்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதில் சொல்லலை, இந்த 27 லட்ச ரூபா எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, நாங்கள் 18 லட்ச ரூபா தான் தரோன்னு சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு இப்படி சொல்லலையம்மா அப்படிங்கிறாங்க. வாக்கு மாறக்கூடாது, பாட்டி வர சொல்கிறேன், பாட்டி வச்சு பேசிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. டே ஃபோனை வைட்டா அப்படிங்கிறாங்க விஜயா. நான் எதுக்கு ஃபோன் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டி வந்தாங்கன்னா என்னையை தான் சத்தம் போடுவாங்க. மனோஜ் அந்த 27 லட்ச ரூபாயை கொடுத்துரு சரியா, சரி 50,000 நீ கொடுக்கன்னு சொன்னேன், ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எப்பவுமே ரெடி பண்ணி ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு 50,000 அப்படின்னு கொடுக்காரு. ஏங்க என் பிள்ளை மாதம் தந்துடுவான், இதை அவன் பெருசாக பேசாமல் இந்த 50,000 அவன்கிட்ட கொடுத்துடாதீங்க, இந்த 50,000 அவன்கிட்ட கொடுத்தா எவனாவது என் கஸ்டமர் வந்தாங்க, அவங்களுக்கு வயிறு வலி ஆஸ்பத்திரி போகிறோன்னாங்க, கையில் கொடுத்துட்டோம்மா, இந்த மாதிரி இறக்கமாக பண்ணுவார், அதனால் வந்து நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நான் யார்கிட்டையும் கொடுக்க போகிறதில்ல, எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, மீனா நீ உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. உடனே மீனா மேலே ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. மீனா கிச்சனில் போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பின்னாடி போகிறாரு முத்து. உனக்கு கொஞ்சமாவது இருக்கா, நம்மளை தான் மதிக்க மாட்டேங்கான் தம்பி, நீ அந்த வீட்டுக்கு போகிற, அப்போ எனக்கு என்ன நீ பாஸ் வச்சுருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சுருதி தான் சொன்னாங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா போங்கன்னு சொன்னாங்க, அதை எனக்கு தோணுச்சே தான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, என்னை விட சுருதி உன் தம்பி தான் பெருசு, அப்போனா அவனை பெருசு இல்லையா மீனா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி என்ன அவன் சுத்தமாக மதிக்க மாட்டான், நீ யார் நான் யாருன்னு மாதிரி பேசுகிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் கோவத்தில் கையை முடிச்சு விட்டேன், இன்னொரு வாட்டியும் முடிச்சிடக்கூடாதுங்க, கண்ட்ரோலாக வாங்க முடியும், அந்தளவுக்கு கடுப்பு கலப்புறான், நீ வேறு இப்படி பண்ணிகிட்ருக்கிய அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், கை சரியாயிட்டுனா அப்படின்னு சொன்னும் போது நான் என்னங்க செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரிட்டு வேறு ஒன்றும் சொல்ல விரும்பல, நான் பணம் கொடுத்தது உனக்கு எதுவும் வருத்தமா அப்படிங்கிறாங்க. வருத்தம்லாம் கிடையாதுங்க, நீங்கள் சொல்லலைங்கிறது தான் எனக்கு இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. யாரோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு அந்த நம்ம செஞ்ச நன்மை அவங்களுக்கு புரியும், கண்டிப்பாக ஒரு நாள் திருப்பி தரதான் செய்வாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம மேலே வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ தான் கட்டணும்னு கட்டாயம் கிடையாது, கொஞ்சம் நாளாகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கட்டில் இருக்குது, மேலே மழை வந்துச்சுன்னா கீழே வந்து படுத்துக்கலாம், அதுபோக வந்து இருந்துக்கலாம், நம்ம நல்லா தாங்க இருப்போம், மாசிக்கிறது இல்லை. இந்த கட்டில் அவ்வளோ ராசியாக தான் இருக்க போகுது, அதில் எவ்வித மாச்சு பொருத்தும் இல்லை. பார்த்தீங்களா உலகத்தில் எவ்வளோ ஜோடியோ இருக்காங்க, அதில் குறிப்பிட்ட ஜோடி கலந்துக்கிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட ஜோடியில் நம்மளும் ஒரு ஜோடியாக, நம்ம ஒரு ஜோடிங்கிறத காட்டிலும் நம்ம சிறந்த ஜோடியாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு நன்மை நடந்துகிட்டே தான் இருக்குது, அதில் மாற்றிக்கிறது இல்லை. நல்லதே நடக்கட்டும், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா சாரி, நான் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நீ பேசிடக்கூடாது, கோவத்தில் ப்ரெஷரில் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமே, இப்போ என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப வயிறு பசிக்குமினா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் தோசை விட்டு தட்டா அப்படின்னு சொல்லி தோசை விட்டு கொடுக்குறாங்க. உடனே இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி முத்து மீனா வழக்கம் போல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னுமே இந்த வீட்டில் ஒரே கச்சேரிக்கு
கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ரோகிணிகிட்ட. மனோஜும் அவங்களும் 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா தோசை சுட்டு கொண்டு டைனிங் டேபிளில் கொடுக்காங்க. முத்து சாப்பிட்றாரு. முத்து சாப்பிட்டு நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. உடனே தோசையை பிச்சு ஊட்டி விட்றாங்க. இப்போ தானே ரெண்டும் கிடந்து ஒருத்தருக்கு வந்து கட்டுமல் போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா ஒருத்தருக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் ஆண்டி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அந்த மீனா சரியான கைகாரி பாரு, கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து அவன் மனசை மாற்றிட்டா பாரு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இவ்வளோ மாதிரி இருக்க முடியாது. மனோஜ் வந்து கோவப்பட்டான்னா உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா ரோகிணி? ஆனால் பாரு அவள் எவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணிட்டா பாரு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குமா சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் புருஷ முன்னாடியில் சண்டை வரதான் வச்சிங்க அப்படிங்க, எங்களுக்குள்ளே வராதுமா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயன் நினைக்கிறாங்க, ஒருத்தருக்கு சண்டை போடலைன்னா ஏதோ மறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மையில் அப்போ இது 2 பேரில் எது யாரும் மறைக்கா? மனோஜா ரோகிணியா? மனோஜ் மறைக்க மாட்டான். அவன் ஏன் வளர்ப்பு சம்பாத்தியம் பண்ணுறான், உடனே பொண்டாட்டி நம்ம முன்னாடி கொண்டு போகிறான். அதுபோக தப்பே செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிடுவானே. அப்போ ரோகிணி தான் மறைக்காளா? ரோகிணி தான் எங்கேயோ உள்ள பிள்ளை, மலேசியாவில் பிறந்தவா வளர்ந்தவா, ஃபாரின் நாகரிகத்தில் வேறு எதுவும் தப்பு பண்ணியிருப்பாளா? சச்சா பண்ணியிருக்க மாட்டான் ஏன் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி நீனும் மனோஜ் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம் பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை ரொம்ப யோசனையாக இருக்காங்க. ஏங்க ரொம்ப யோசனை பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் இந்த 50,000 ரூபாயை அப்படிங்க. ஏன்ட்ட தாங்க நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படிங்க. நீ தானே பத்திரமா வச்சுருப்பேன், மனோஜ்கிட்ட இப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்டு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எங்கே கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கொடுக்காமல் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு நல்லது. இப்படியே மனோஜை மட்டும் நீ வந்து தாங்கிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் மற்ற பசங்க வாழ்க்கை கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க. அதிகங்க கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவனை மட்டும் பெருசாக அந்த வீட்டில் வைத்து காட்டுற, மற்ற பையங்கள்லாம் தாழ்வு மாதிரி காட்டுற, இது என்ன சொல்கிறது? இது ரோகிணி மனோஜ் இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தை முதல்ல வந்துருந்துச்சுன்னா நீ கூடையில் வந்து அதை செய்யாதாங்க இதை செய்யாதாங்க. ஆனால் இங்கே நீ ரொம்ப சந்தோஷப்படுற. இதே மாதிரி சுருதி ரவியும் சண்டை போட்டாலும் இப்படி தானே பண்ணிகிட்டு இருப்ப அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் ஏங்க பண்ண போகிறேன், சுருதி என் மருமகங்க 1000 இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. அப்போ 2000 இருந்தாலும் மீனா வந்து உன் மருமக கிடையாது இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அதை பற்றியே பேசாதாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்காரு, இந்த பணத்தை நான் வந்து மீனாவுக்கு தானே, மீனா கெட்டதுனால தானே வந்து மனோஜ் கொடுத்தேன் என்ன அப்படின்னு மனசுக்கு நினச்சிக்கிட்டு, சரி இந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் 50,000 கொண்டு மறுநாள் காலையிலே அண்ணாமலை வந்து மீனா அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டுருந்தார். மீனா பாஸ்புக் வந்து பாண்டி இவங்ககிட்ட இருக்குது, அண்ணாமலைகிட்ட அதில் அக்கௌண்ட்டில் போட்டுருந்தார். போட்டு ரிசிப்டை பத்திரமா வச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே மறுநாள் காலையிலே வந்து விஜயா வந்து பீரோவை ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளை தேடுறாங்க. தேடும் போது பேங்கில் பணம் போட்ட ரிசிப்ட் இருக்குது, அதில் மீனா பேரில் இருக்குது. இது போட்டது யாருன்னு பார்த்தா அண்ணாமலைன்னு சொல்லியிருக்கு. இதை பார்த்தோன்னா விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. டேய் மனோஜ் இது என்னென்னு பாட்டா அப்படிங்கிறாங்க. ஏமா மீனா பேரில் 50,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறாங்க. இவர் எதுக்கிட்ட 50,000 ரூபா டெபாசிட் பண்ணார், அந்த பிள்ளைங்க வச்சுருக்காரு. அம்மா அப்போ நான் கொடுத்த பணத்தை மீனா பேரில் டெபாசிட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அதை கேட்க விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அப்படிங்கிறாங்க, வாக்கிங் போயிருக்காங்க அப்படிங்க, வரட்டு வந்து மனுஷன் அப்படிங்கிறாங்க. வாக்கிங் போயிட்டு வராங்க. முத்து வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்ருக்காங்க. மீனா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. ஏங்க நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன நினைக்கணும் அப்படிங்கிறாங்க, இந்த வீட்டில் நான் பொண்டாட்டியா வேறு யாராவது பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க. விஜயா பல்லுகள்லாம் உடஞ்சி போகும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் வந்து உழைச்ச பணத்தை ஏன்ட்ட தரணும், இல்லை உங்களுக்கு வந்த பணத்தை ஏன்ட்ட தரணும், இல்லை நீங்கள் வச்சுருக்கணும். சம்மந்தம் இல்லாதவங்க பேரில் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்க அப்படிங்க. யார் சம்மந்தம் இல்லாத வேறு அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா பேரில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கே தெரிய வருது. மீனா அப்படி முழிக்கிறாங்க. அண்ணா இவர் முத்தும் சாப்பிட்டு அப்படி டைனிங் டேபிள்லேருந்து தட்டோடு வர, என்னப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா மீனா பேரில் 50,000 ரூபா போட்டிருக்கேன், இதில் என்ன தப்பு? மாதம் வரப்போகிற 50,000 மீனா பேரில் தான் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா என் பேரில் எதுக்கு மாமா போடுறீங்க, நீங்கள் உங்கள் பேரில் போட்டு வச்சுக்க வேண்டியதில் உங்கள் தேவைக்கு ஆகும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றிய கெட்டினதுனால தான் வந்து மனோஜுக்கு வந்து கெட்ட போகிறான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணத்தையே கொடுத்தேன். அவன் வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணாமல் அந்த குடும்பத்தை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவனும் ஒரு பிள்ளை ஏமாற்றிட்டு போனதாக சொல்கிறான். அது என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தான் தெரியும். இப்போ அந்த பணத்தை 50 ரூபா மாதம் தராங்க. இந்த 50 ரூபாயை நான் எப்படி மாதம் நம்ம தந்துருக்க தான் செய்யணும். அதுபோக மொத்தமாக கொடுக்க வேண்டியதுனால வந்து மாதம் தரேன், அவ்வளோதான். ஆனால் மீனா பேரில் தான் நான் வைப்பேன். இதை நீங்கள் மாடியில் எடுத்து வீடு கட்டுவீங்களா, இல்லை இதை உங்கள் தேவைக்கு பயன்படுத்திப்பீங்களா, இல்லை வருங்காலத்தில் உங்கள் பிள்ளையை வளர்க்குறதுக்கு பயன்படுத்துவீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பணத்தை மீனாவுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் முதண்டாவாதம் பேசுகிறீங்க, நம்மளுக்கு 3 பசங்க இருக்காங்க. ஓ உனக்கு 3 பசங்க இருக்கா, நினப்பு வேறு இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குங்க 2 பையங்க இருக்காங்க. சரி முத்து இல்லை அப்படி தானே அப்படிங்கிறாங்க. எப்பா விடுங்க, எப்பா பாருங்கப்பா,
மீனா பேரெலாம் வைக்க வேண்டாம்ப்பா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நான் உனக்கு தரலை, என் மக மாதிரி நினைக்கிறேன், என் மருமகளுக்கு தான் கொடுக்குறேன். என் மருமகளை கெட்டதுனால தான் வந்து மனோஜுக்கு பணத்தை தூக்கி கொடுத்தேன். ஆனால் மனோஜ் வந்து அதை தூக்கிட்டு ஓடுனான். ஓடுகாலி நீ சொல்கிற அதான் உண்மை. அதனால் வந்து அந்த பணம் மீனாவுக்கு சேர வேண்டியதான், மீனா அக்கௌண்ட்டில் போட்டேன். ஆனால் மாதம் மீனா அக்கௌண்ட்டில் தான் போட போகிறேன். அது யார் தடுத்தாலும் தெரியுதான், யார் பேசினாலும் தெரியுதான், மீனா அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். சரியா? கடைசி காலத்தில் அவள் தான் எனக்கு ஒரு வாய் கஞ்சி ஊற்ற போகிறா. அது எனக்கு நான் இருந்து பார்த்துட்டேன். இப்போலாம் நடைமுறையில் ஒரு வாய் சோறு அவள் தான் தரப்போகிறா, வேறு யாரும் தரப்போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நாங்கள் தரமாட்டோமாம்மா, நீங்கள் மீனாவையும் முத்தையும் மட்டும் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அமைதியாக இருக்கா பார்த்தியா அப்படிங்கிறாரு நம்மளை. உடனே ஸ்ருதி அமைதியாக இருக்காங்க. அவளுக்கு சமைக்க தெரியாது, உனக்கு சமைக்க தெரியாது, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு இன்னொரு வேலைக்கு ஆள் வச்சா தான் முடியும். ஆனால் மீன் அப்படி இல்லை, எவ்வளோ வேலை எப்படி இருந்தாலும் சமைச்சு தனக்கு வேண்டியவங்களுக்கு பிடிச்சமான உணவை கொடுக்கணும்னு நினைக்கிற வாவா. தங்கிட்ட சண்டையே போட்டாலும் நல்ல உணவு கொடுத்து உபசரிக்கக்கூடிய பண்பு அவட்ட. விஜயா அவளை எவ்வளவு மட்டமாக பேசணுமோ பேசிக்கிட்டு இருக்கான், இன்னும் பேசுவான். ஆனாலும் அவள் வந்து கடைசி வரைக்கும் சாப்பாடு வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் அவங்க தான் தருவாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது வகையில் பிரயோஜனப்படணும்ல. நாங்கள் எதுவுமே செய்யலை, கல்யாணம் மட்டும் நான் பண்ணி வச்சேன். அந்த நகையையும் அவளுக்கு என்னால் முடிஞ்சதை போட்டேன். அதையும் அவன் புருஷன் வந்து திருடிட்டு போய் அதை விற்றுட்டான். அதுக்குன்னு 2 லட்ச ரூபா கொடுக்கல அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு வந்துட்டு இருக்காருப்பா, 2 லட்ச ரூபா மேட்டர் கிடையாது, நாளைக்கு காலைல கொடுத்துருது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி காலை லைட்டாக தட்டுறாங்க. தட்டினோடனே முத்து சொல்கிறாரு, டேய் மனோஜ் மாங்கா, உன் காலை வந்து உன் வீட்டம்மா வந்து சுரண்டுது பாரு அப்படிங்கிறாங்க. நீ பணம் கொடுக்கூடாதான் வச்சுருந்தாலும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. முத்து, நான் அப்படிலாம் சொல்லலை, நாளைக்கு காலைல அவர் 2 லட்ச ரூபா தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. ஓ, தந்தா நல்லது தான் அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் பேசுறது ஒன்றும் இல்லை, மீனா பேரில் நான் அக்கௌண்ட்டில் போடுறது நிஜம்தான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போயிடுறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதானே, உங்களுக்கு வந்து எந்த வழியில் எப்படி இருந்தாலும் பணம் வந்துடும், இந்த பணத்தை அவட்ட வாங்கி கொண்டு எவனாவது கஷ்டப்படுதான்னு கொடுப்பேன். இந்த வீடு வந்து திருவோடு இறந்த போகுது, இதுதான் நடக்க போகுது. டேய் மனோஜ், நீ நாளாவது புத்திசாலித்தனமாக இருக்கா, நீ உழைக்கிறத வந்து இந்த கூட்டு குடும்பத்துக்கு கொடுக்காதா இன்னுமே, நீ உனக்குன்னு தனியாக வீடு வாங்கடா அப்படிங்கிறாங்க. ஏமா நம்மளுக்கு இந்த வீடு உங்கள் பேர் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய், இந்த வீடு எனக்கு அப்புறம் உன் பேரை தான் எழுதி வைக்க போகிறேன். ஆனால் வந்து இப்படி கூட்டு குடும்பத்தில் இருந்து மொட்டை அடிச்சுட்டாக்கு நல்லா இல்லைடா, அவங்க அப்பா பண்ணுறது ரொம்ப ஓவராக தெரியுது, ஏதாவது பேசினா நான் இவங்களோட தான் போவேன்னு சொல்கிறாரு. நான் கூட சரி ரைட், நம்ம புருஷன் நம்மளை விட்டு போனால் நல்லா இருக்காதுன்னு நினச்சா, நான் அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. பேசாமல் அவர் என்னடா நம்மளை விட்டு போகிறது, நம்ம ஒரு வீடை வந்து நம்ம போயிடலாம், நான் நீ ரோகிணி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறீங்க, கொஞ்ச நாள் வாங்கிடுறோமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நல்லா வியாபாரம் ஆகுதா அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து அப்படி திரும்பி பார்க்குறாரு, அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கம்மா என்னெல்லாம் கேட்காங்கன்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் நீ சாப்பிட அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எல்லோரும் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, நீ உட்காரு, நான் உனக்கு தோசை விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து போய் தோசை விட்டு சுட்டு கொடுக்காரு. மீனா சாப்பிட்றாங்க. சரி மீன் நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை அவங்களாம் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வயிறு போயிடுச்சு, அவங்க சாப்பிடுவாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பாயத்துக்கிட்டு மொட்டை மாடி போயிடுறாங்க. இதை வந்து விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இப்போ பாரு ரோகிணி, நம்மளுக்கெல்லாம் சமைச்ச சாப்பாடு தராமல் அவள் பாட்டில் போகிறான், இவனும் அவளை கூட்டிகிட்டே போகிறான் அப்படிங்கிறாங்க. வர மீனா சரியில்லை அத்தை, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த பூக்கடை நடத்துனாங்களா, அதுலேருந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்குறதும் கிடையாது, வைக்கிறதும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அந்த பூக்கடையை நீ வந்து மூட வச்சு, அதே மாதிரி இந்த நடமாடும் பூக்கடையை மூடி வைக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. ஆண்டி, இதில் வந்து கொசு வருது, அது வருது, சுகாதாரமாக இல்லைன்னு சொன்னேன், மாநகராட்சியிலேருந்து மூடிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் முழிக்கிறாரு. ரோகிணி, இப்போ நீ தான் மூட வச்சியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீ படித்தவன் நிரூபிச்சிட்ட, முன்னாடியே பண்ணியிருக்கலாம், அவளை கொஞ்சம் வளர விட்டுட்டேன், பூ கட்டின மறுநாளே நீ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஆண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணலை, இல்லை நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த இதை இன்னும் செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏமா செய்ய முடியாது, அந்த வண்டியை வச்சு தான் அந்த பிள்ளை தெருவா விட்டுட்டு கிடக்கு, வண்டியை நொறுக்கி விட்டா அப்படிங்கிறாங்க. என்னடா செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் இருக்கான், அவன்கிட்ட சொல்லி இந்த வண்டியை நொறுக்கி விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. நொறுக்கி விட்டுலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நொறுக்கி விட்டுலாம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது, சரி ஏதாவது பண்ணுடா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலையிலே நான் ரெடி பண்ணிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது தோசை கம்மியாக தான் இருக்குது, சுட்டு வச்ச தோசை. உடனே என்னடா இவா, நம்ம 3 பேரும் சாப்பிட்ணும், 6 தோசை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா 6 தோசை எனக்கே காணாதம்மா அப்படிங்கிறாங்க. சரி நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சுடுறாங்க. விஜயா சுடுற தோசைலாம் கருகி வருது. உடனே ஆண்டி ரொம்ப கருகலாக வருது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி வா நான் உட்காந்து சாப்பிட்றேன், நீ சுடு அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு சுட தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கும் சுட தெரியாது தான், சுடு ஒன்று வந்துடும் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் மாவங்கியும் கிளகி சுட்டு வேறு வழி இல்லாமல் அரைகுறையாக சாப்பிட்டு போய் படுக்காங்க. இன்னும் மனோஜுக்கு ரொம்பவே வயிறு பசி.
ரோகிணி சாப்பாடு சரியாகவே இல்லை இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிறாங்க. மிட் நைட் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. மணி 1 மணி ஆகுது. 1 மணிக்கு வந்து கதவை தட்டுறாங்க பிரியாணி டெலிவரி பண்ணுறவங்க. அப்போ அலாரத்தையும் அடிக்கிறாங்க. எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கண்ணாடியை போட்டு வராரு. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜும் கதவை திறக்கிறாங்க. திறந்தோடனே இங்கே பிரியாணி வாங்கிட்டு வராங்க. அப்பா மிட் நைட் பிரியாணி ஆர்டர் பண்ணோம்பா அப்படிங்கிறாச்சு. வீட்டில் தான் சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்கலாடா அப்படிங்கிறாங்க. எங்கேப்பா இருந்துச்சு? தோசை மீனாக 6 தோசை சுட்டு வச்சுருந்தாங்க. அது போக வந்து அம்மா சுட்டாங்க, அது கருவிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் தோசை கூட உங்கள் அம்மைக்கு சுட தெரியாதா? என் பொண்டாட்டி சுட தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு அது சரி வரல தான் நைட்டில் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே பிரியாணி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1800 1800 2 பேர் சாப்பிட்றதுக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 3 பேருக்கு அம்மாவுக்கும் சேர்த்து அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. எனக்கும் சேர்த்து தான் பிரியாணி வாங்கிங்களா? சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜ் ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க, இவங்க திருந்தினாலும் இவங்க திருந்து விட மாட்டா, கண்டிப்பாக மனோஜை திருவிட வாங்கி வச்சுருவா. சரி முத்து மீனா நீங்கள் போய் தூங்க, ரவி ஸ்ருதி நீங்கள் போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி சொல்கிறாங்க, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அப்பா சத்தம் போகிறாங்க, விடு நம்ம நேரத்துக்கு முன்கூட்டியே பண்ணால் சரி உள்ள பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போகிறாங்க. இப்படி இருக்கும்போது 3 பேரும் பிரியாணி செம்மையாக சாப்பிட்றாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் செம்மையாக இருக்குடா பிரியாணி, இவ்வளோ செலவு பண்ணி பிரியாணி புக் பண்ணணுமாடா அப்படிங்கிறாங்க. அம்மா ருசியாக இருக்குல்ல, இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வருதுமா, இதுக்கு விலை இவ்வளவு தான், நான் பெரிய அளவில் தொழில் பண்ணுறேன், நான் சாதாரண கடையில் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆமாடா, என் பையன் இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உன் கையில் 51,000 வாட்ச் போட்டிருக்க, என் மருமக இன்றைக்கி தங்கத்தில் தாலிக்குடி போட்டிருக்கா, ஆனால் நீனும் ரொம்ப செல்வி வைப்பாக இருக்க, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேய் பிஸ்னஸில் நல்லா வருமானம் வருதாடா அப்படிங்கிறாங்க. ரோகிணி மனோஜும் ஒருத்தர் பார்க்குறாங்க. நம்ம கிரெடிட் கார்டில் தானே வாங்கியிருக்கோம், அந்த விஷயத்தை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆமாம்மா இப்போ நல்ல வருமானம் வருது, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து 50,000 60,000 கிடைக்குமா லாபம் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50,000 60,000 கிடைக்குன்னா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரேடவா அந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா உடனே நீ பெருசாக நினைப்பாங்களாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம கொடுத்துருவோம்மா, பிஸ்னஸ் டெவலப் பண்ணதுக்கு அதை கொஞ்சம் காசு போட வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியாடா சரி பிரியாணி செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு, இது சமைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 7up வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறேன். அப்படியா சரி அப்படின்னு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு போய் அவங்க ரூமில் போய் தூங்குறாங்க. இங்கே 3 பேர்த்துக்குமே சரியான வயிறு வலி. உடனே விஜயா உருண்டுட்டு கிடக்காங்க. அங்கே மனோஜும் ரோகிணியும் உருளுதாங்க. உருண்ட உடனே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. ரோகிணி வயிறு வலிக்கு ஃபுட் பாய்சன் ஆகிட்டோ என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. அந்த பிரியாணி வந்து கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் ஆன பிரியாணி, அதை சூட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த பிரியாணி வந்து உடம்புக்கு ஒத்துக்கல. 3 பேருக்குமே வயிற்றால போகுது. ஒரே பாத்ரூமுக்கே ஓடிட்டுருக்காங்க விஜயா. உடனே விஜயா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தெரியலங்க, வயிறு வலிக்கு வயிற்றால வேறு போகுது அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜும் ரோகிணி மாற்றி போயிட்டுருக்காங்க. இங்கே ரோகிணி வரதுக்குள்ளே மனோஜுக்கு தாங்கலை. பிறகு பார்க்குறாரு, ஹாலை ஒட்டியே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது, அதுக்கு ஓடி வராரு மனோஜ். இந்த சூழ்நிலையில் ஓன்னு சவுண்டு வேறு கேட்கு. இதை பார்த்தா மீனாவுக்கும் முத்துக்கும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்கலாங்க, டம்முன்னு கதவடிக்கிற மாதிரி கேட்கு. அது போக ஒவ்வொன்று சவுண்டு கேட்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னாச்சுன்னு தெரில, திருடன் எதுவும் புதுட்டானு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் ஒரு சின்ன அந்த இது மாதிரி கிடக்குது, ஒரு கம்பு மாதிரி கிடக்குது, அதை தூக்கிட்டு வராரு. இங்கே வந்துட்டு யாருன்ட்டு வராரு. இங்கே ரோகிணி ரூம்லேயும் விஜயா ரூம்லேயும் சவுண்டு கேட்குது. அதுபோல் ஹாலில் பாத்ரூம் திறந்து மூடிக்கிட்டு இருக்காங்க. திருடன் தான் உள்ள போகிறான்னு சொல்லி லைட்டை போடுதாங்க. போயிட்டு ஒரு போகிறாங்க. அங்கே டேய் நான் தான்டா அப்படிங்கிறாங்க. இங்கே என்னடா செய்கிற அப்படிங்கிறாங்க. வயிறு வலிடா, சரியான வயிற்றால போகுது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியலடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் உனக்கு பெட்ரூம்லேயே பாத்ரூம் இருக்கடா அப்படிங்கிறாங்க. ரோகிணி போய்ட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா பிரியாணி சாப்பிட்டது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பிரியாணி அம்மாவும் தானடா சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அம்மாவும் தான் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே அண்ணாமலை ரூம்லேயும் அதே நிலமை தான் நடக்குது. கதவை தட்டுறாங்க. அண்ணாமலை திறக்கிறாங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மனோஜும் ரோகிணியும் அங்கே அடிக்கடி பாத்ரூம் போய்ட்டுருக்காங்களா வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு, சாப்பாடு எதுவும் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மைக்கு தான் ஆகிட்டு, உங்கள் அம்மா கிட்டத்தட்ட இது 30வது வாட்டி போகிறா அப்படிங்கிற. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா எண்ணிக்கிட்டே இருக்க, 30 வாட்டி போயிட்டா, நீ எத்தனை வாட்டி போகிறான்னு தெரில, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இப்போ பேசாமல் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டி போயிடலாம்பா அப்படிங்கிறாங்க. காரில் கூட்டி போனால் சரி வராது, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. எப்போ நம்மகிட்ட 2 கார் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்போ நம்மகிட்ட கணக்குக்கு 3 கார் இருக்குது, இருந்தாலும்
நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து ஆம்புலன்ஸில் கூட தான் சரி, அங்கே நர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து முதலுதவி பண்ணுவாங்க, அதான் சரியாக இருக்கும், ஆம்புலன்ஸ் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடித்து ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. அப்போ 3 பேரையுமே அதில் போட்டு நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டோக்கன் போடுறதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே அந்த கேப்லேயுமே 3 பேருக்கும் வயிற்றால போகுது, கிட்ட கூட கடவுளன்னு வயிறு குடையுது. பாத்ரூம் போகிறோன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. இங்கே வந்து முத்து சிரிக்கிறாரு. வாய் ருசியை பார்த்தா இப்படி தான் இருக்கும். பெரிய படித்தவன், நான் 50 டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அன்டயத்தில் வாங்கி சாப்பிட்றோமே, ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணுறோம், அந்த சாப்பாடை நம்ம நேரில் பார்த்தோமா பார்க்கலையா, அது எத்தனை நாளைக்கு முன்னோட்டி உள்ளது, அதெல்லாம் யோசிக்க மாட்டான். நம்மளுக்கு தேவை பிரியாணி அப்படிங்கிறாங்க. டேய், அது 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ளதுடா அப்படி. இந்த ஹோட்டலில் இருந்தானே, சின்ன ஹோட்டல்லையாவது கொஞ்சமாக சமைப்பாங்க, சமைச்சிட்டு. ஆனால் பெரிய ஹோட்டலில் நிறைய சமைச்சிக்கிட்டு அவங்க வந்து சூடு பண்ணியே கொடுப்பாங்க. இதை சாப்பிடும் போது தான் தெரியும் அதனுடைய தன்மை. ஏன்னா முதல்ல ருசியாக தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற. டேய், உன் கருத்து கேட்க வரலடா அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, உள்ளே ஏதோ வந்து ஒரு செமிக்காத ஒன்று இருக்குது, அது இப்போ திடமான பொருளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சார், சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சிக்கன் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சார், நல்லா ஹார்டாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சார், சாப்பிடும்போது தெரிஞ்சிருக்கல, அப்புறம் ஏன் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், ருசியாக இருந்தாலும் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, அது உங்களுக்கு வந்து செரிமானத்தில் அது வராது அப்படிங்கிறாங்க மனோஜுக்கு. உடனே ரோகிணிக்கு பார்க்குறாங்க, ரோகிணிக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க, விஜயாவுக்கும் அப்படி சொல்கிறாங்க. 3 பேருமே ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ ஏன் சொல்கிறாங்க, டேய் மனோஜ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நம்ம பேசாமல் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபார்ம் நிரப்பணும், அதை செய்யணும் இதை செய்யணுங்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆக்குவாங்க போல், டாக்டரே பார்த்துட்டு வந்து நீங்கள் அந்த செக்கப் போகணும் இங்கே போகணுங்கிறாங்க, இங்கே ரொம்ப லேட்டாக வேண்டா, கூட்டம் வேறு நிறைய இருக்குது, அதனால் தனியாருக்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அம்மா, தனியாருக்கு போனால் நிறைய செலவாகுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ், இதில் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம உயிர் விஷயம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, எனக்கு புரியுது, ஆனால் செலவு நிறைய வருமே அப்படிங்கிறாங்க. டேய், நீ தான் பெரிய பிஸ்னஸ்மேன், உனக்கு பணம் வச்சுருக்கேன் அப்படி இப்படிங்கிறியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குடா அப்படிங்கிறாங்க. அப்போ நிறைய இருந்தால் தனியாக எங்கே போகணும் பாரு, முதல்ல உடம்ப பாரு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டுமே நல்லா பார்ப்பாங்க, எல்லா டாக்டருமே இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் தனியார் தானே பார்த்தோம், இப்போ எப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கும் நடந்தது உங்களுக்கு நடந்தது ஒன்றா? அன்டயத்தில் பிரியாணி சாப்பிடாதாங்கன்னு சொன்னோம், கேட்காம நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டுட்டு இப்படி போடுறீங்க. ஏன் சாப்பிடும் போது அந்த கறியோட தன்மை உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, அனுபவிங்க. சரிட்டா, இங்கே உள்ள வாங்க, பெட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் இங்கேனா வரமாட்டேன். டேய் மனோஜ், தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகண்டா, போவோம் அப்படிங்கிறாங்க. அதனால் முத்து, உன் கார் எடு அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து நேராக தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கறதுக்கு போகிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி, நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ வந்து 6 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ், அப்போ 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற. ஆமாம், தாலிக்குடி எடுத்திருக்கேன், வாட்ச் எடுத்துருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. இப்போ 6 லட்ச ரூபா தான் இருக்குன்னா, நம்ம 3 பேருக்கும் ஆளுக்கு 2 லட்ச ரூபா கேட்டால் என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம் ரோகிணி, அவ்வளோ வராது அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாங்க. சேர்ந்தோன்னே எல்லா செக்கப் எடுக்கிறாங்க. முதல்ல போய் ஃபீஸு கட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா கட்டுங்க, 6 லட்ச ரூபா கட்டுங்க அப்படிங்கிறாங்க. 6 லட்சமா அப்படிங்கிறாரு மனோஜ். அம்மாவோட உயிர் தானடா உனக்கு முக்கியம், உனக்கெல்லாம் பணம் பெருசாடா, ரோகிணிக்கும் உனக்கும் பணம்லாம் பெருசே கிடையாதுன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. உடனே 6 லட்ச ரூபாய் கட்டிடுறாரு. கட்டிட்டு, ரோகிணி, பணம் பூரா போச்சு, நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபாயையும் நான் காலி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் தெரியுமா மனோஜ், எல்லாம் பண்ணிட்டீங்க, இப்போ நம்ம பண்ண வேண்டிய அத்தியாவசிய சேவை தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. 3 பேருக்குமே ஆப்ரேஷன் நடந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. 3 பேருமே 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ மனோஜுக்கு பகீர்னு ஆகுது. 10 நாளில் நம்ம கிரெடிட் கார்டில் பணம் எடுத்தால் பணம் கொடுக்கணும், இல்லை இஎம்ஐ கட்டணும், என்ன செய்யணும்னு தெரில, கடை எப்படி திறக்க போகிறோன்னு தெரில அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை மனோஜ் கேட்குறாங்க, டேய், 1 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு, 1 மாதம் எப்படிடா கடைக்கு போகிற, ரோகிணியும் போக முடியாது, அப்போ யார் தான் கடைக்கு போகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அதான் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. டேய், ஏன்டா நீ இது பண்ணுற, எப்படி பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லி அப்பா போவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அதெல்லாம் அவங்களுக்கு சரி வராது அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மாதம் மூடி தான் போட போறியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, யாரையுமே நம்ப மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. ஏன் புத்தி அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்லுவாங்க, டேய், உங்கள் அப்பாவை நம்ப மாட்டேடா, உங்கள் அப்பா போட்டுண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அப்பாவுக்கு நடத்த முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மாதம் அடைச்சி தான் போட போறியா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லைம்மா, அங்கே உள்ள ஸ்டாஃபை நடத்த சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து நெட்டில் பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறேன். ஏன் ஸ்டாஃபை நடத்த சொல்லுவோம், அப்பாவை பார்க்க சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாரு. முத்து கேட்குறாரு. டேய், அப்பா வயசான காலத்தில் அனுப்ப வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு சொல்கிற, எது சொல்கிறேன்னு தெரியும், எவ்வளோ வருமானம் வருது வரலன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, என்ன பண்ணு. அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் மனோஜ்,
இந்த மாதிரி நேரத்தில் நீ அதை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பியா, ரெஸ்ட் எடுக்க பாரு அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அங்கே மனோஜ் கடையை திறக்கிறதுக்கு அதில் வேலை பார்க்குற ஒரு பையனை வர சொல்கிறாரு. வந்துட்டு சாவியை கொடுக்குறாரு. நீ தான் நம்ம ரெகுலராக கடையை திறக்கணும், சாவியை கொண்டு வீட்டில் கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அங்கே எவ்வளோ வருமானம் வருது ஏது வருதுன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. ஒன்று சாவியை வாங்கிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையிலே அவர் வேலை பார்க்குற ஸ்டாஃபை கடையை திறக்கிறாரு. திறக்கும் போது அவர் கேமரா சிசிடிவி இதை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அப்போ மனோஜுக்கு அது இதே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ மனோஜ் ஃபோன் அடிக்கிற, டேய் சிசிடிவி ஃபுட்டேஜ் இது வரமாட்டேங்க அப்படிங்கிறாங்க. சார் என்னென்னு தெரில, பார்க்குறேன் சார், ஆளை கூப்பிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே அது எவ்வளோ வரும் கேளு அப்படிங்கிறாங்க. சார் ஒரு 50 ரூபாட்ட வருமா அப்படிங்கிறாங்க. 50,000 வருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட் அது ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு வியாபாரம் எவ்வளோ ஆகுது இந்த சாயந்தரம் ஒன்று கணக்கு கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே 2 பேர் ஸ்டாஃப் எப்படியாவது மனோஜுக்கு ஆப் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்துக்கிறவங்களுக்கு சரியான வாய்ப்பே இருக்குது. சரி ரைட்டு, நம்ம ஓனர் சிசிடிவியும் பார்க்க முடியாது, ஓனர் வரையும் முடியாது, அவங்க வீட்டம்மா பொசுக்குன்னு வருவாங்க, அவங்களும் வர முடியாது. இப்போ அவங்க கரெக்டாக லாக்கில் இருக்காங்க, 1 மாதம் வரமாட்டாங்க. இந்த 1 மாதம் ஓனரை மொட்டை அடிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வாங்க நிறைய பேர் வராங்க. அந்த நேரத்துக்கு வரையில் பொருள் என்னென்ன பொருள் வேணுங்கிறாங்க. அவங்க காமிச்சிட்டு இந்த மாதிரி என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஏசி வேணும், அது வேணும், இது வேணுங்கிறாங்க. எல்லாமே குடோனில் உள்ள பொருளை தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடையில் உள்ள பொருள் மட்டும் அப்படியே இருக்குது, விற்காத மாதிரி அப்படியே இருக்குது. அப்போ சாயந்தரம் கணக்கு கொடுக்குறாங்க. கணக்கு கொடுக்கும்போது ஒன்றும் வியாபாரம் ஆகலைன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ மனோஜ் நினைக்கிற ஒன்றும் ஆகலைன்னு அடுத்த மாதம் எப்படி 50 ரூபா கொடுக்குறது வீட்டுக்கு, அது போய் இஎம்ஐ வேறு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே கிரெடிட் கார்டுக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மனோஜுக்கு. சார் நீங்கள் கிரெடிட் கார்டில் பணம் எடுத்தீங்க, ஆனால் நீங்கள் அது பணமும் கட்டலை, இஎம்ஐக்கு எப்படின்னு சொல்லணும், அது பேசவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. சார் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அட்ரஸ் என்கிட்ட தான் இருக்குல்ல சார், நாங்கள் கூட வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. கடைக்கு வராங்க, ஓனர் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஓனர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓனர் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே முத்து தான் கதவை திறக்கிறாரு. யார் சார் நீங்கள் அப்படிங்கிறாங்க. பேங்க்லேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. பேங்க்லேருந்தா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரூம்லேருந்து எந்திரிக்க முடியல. வரேன் அப்படிங்கிறாரு. உடனே முத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்காரு. பேங்க்காரங்க என்ன தான் பார்க்க வந்திருக்காங்க, எனக்கு லோன் தர வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு லோன்லாம் தர வரல, நீங்கள் வாங்கின லோனுக்கு பணம் கட்டலைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பணம் என்ன சார் ஆச்சு, நீங்கள் இப்போ தொழில் பண்ணுறீங்கன்னு கொடுத்துருக்கோம், நீங்கள் கரெக்டாக இருக்காண்டாமா அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க சார், இப்போ தான் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கிரெடிட் கார்டில் வாங்குறீங்க, எடுக்கிறீங்க, கொடுக்குறீங்கன்னா ரைட்டு. ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை நாங்கள் எப்படி பண்ணுறது, நீங்கள் கரெக்டாக தரலன்னா உங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் இந்த பணம்லாம் எனக்கு ஒரு மேட்ரு இல்லை அப்படிங்கிறாங்க. துரை இந்த பணத்தை எடுத்து தான் வீட்டம்மாவுக்கு தாலி செயின் வாங்கி போட்டது, 51 ரூபாய்க்கு காயில் வாட்ச்சு வாங்கி போட்டது, இந்த ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணதெல்லாம் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஆடம்பர தேவையை வச்சுக்கிட்டு எல்லாமே இதை வச்சு தான் பண்ணியிருக்கியா, சரி ரைட்டு சூப்பர் அப்படிங்கிறாரு. டே உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு எல்லாமே தெரியும், சரி பேங்க்காரன்ட்டே பேசிக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு வேலைக்கு. அவர் சொல்கிறாரு, கடைசி சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி இங்கே கரெக்டாக இது பண்ணல அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த கடையை நம்பி தான் கொடுத்துருக்கோம், கடை மேலே கேஸை போட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், பேங்க் நிர்வாகத்துலேருந்து கடையை நாங்கள் ஏலம் போட்டு எடுத்துப்போம், பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பணத்தை குறிப்பிட்ட இதில் கட்டலைன்னா அதான் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை மீனா அப்படியே கேட்டுட்டு இந்த விஷயத்தை அப்படியே முத்துக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கேட்கலையா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா ரொம்ப அடைச்சிருந்துச்சிங்க, இப்படி சொல்லிட்டு போகிறாங்க பேங்க்காரங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னுட்டு இருக்கும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. விஜயா எந்திரிச்சு வராங்க. டே என்னடா சவுண்டு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்களா. என்னமோ பேங்குலாம் சவுண்டு கேட்டுச்சா, முத்து சவுண்டு கேட்டுச்சு, உன் சவுண்டு கேட்டுச்சுனால எந்திரிச்சு வர முடியலடா சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி எந்திரிச்சு என்ன பண்ணாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சரிம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அனுப்பிட்டு ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காரு மனோஜ். அப்போ என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை 1 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நான் இப்போவுமே கடைக்கு போனால் தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, பேங்க்லேருந்து பணம் கட்டலை அப்படின்னா கடையை ஏலம் போட்டு எடுத்துருவாங்கிறாங்க, லீகல் ஆக்ஷன் எடுப்போங்கிறாங்க, வேகமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே லோன் வாங்கி நம்ம ஆடம்பர தேவை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் அப்போ பண்ணும்போது நீ ஆதரிக்க செஞ்சேன், இப்போ நீ ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பாருங்கள் மனோஜ், எதிர்பாராத விதமாக இப்போ நமக்கு செலவாயிருச்சு, எல்லாமே நம்ம ஆடம்பர தேவையில் வந்தது தான். உங்கள்கிட்ட பணம் இருக்க போய் நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணீங்க, நீங்கள் மட்டும் பிரியாணி ஆர்டர் பண்ணாமல் மீனா தோசை அன்றைக்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீனும் தானே சாப்பிட்ட, அம்மாவும் தானே சாப்பிட்டாங்க, இப்போ என்னையும் குறை சொல்லுதியே அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் யார் சாப்பிட போகிறா மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி தயவுசெய்து எதுவும் இது பண்ணாத, இப்போ என்ன பண்ணலாம் அதை மட்டும் இது பண்ணு, உன் பார்லரில் பணத்தை கொஞ்சம் கூட நான் இந்த இஎம்ஐ கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நானே வேலைக்கு போகல அப்படிங்கிறாங்க. வேலைக்கு போட்டேன்னா நீ தானே ஓனர், அங்கே கடை ஓடிட்டு இருக்கும், வருமானம் வந்துட்டு தானே இருக்கும், உன் பார்லர் 2 ரூபாய்க்கு ஒரு ஆடை போட்டுருப்போல, அவங்ககிட்ட ஃபோன் அடித்து கேளு, பணத்தை என்னாச்சுன்னு கேளு அப்படிங்கிறாங்க.
உனக்காகலாம் கேட்க முடியாது அப்படிங்க. எனக்காக கூட கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நான் அங்கே ஓனராவா இருக்கேன், அங்கே வேலை தானே பார்க்கேன், அதை உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு நான் பணம் தாரேன், ஆனால் இப்போதைக்கு இதை சமாளிங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஒய்ஃப் வந்து புருஷனை காப்பாற்றணும். முத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், மீனா காப்பாற்றுறான், ஆனால் நீ எனக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டேறிய அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்கு மறந்துச்சா, எவ்வளோ உதவி நான் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், சந்தோஷத்துக்கு வந்து 20,000 கொடுத்துருக்கேன், வேறு என்ன பண்ணியிருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்குள்ளே சண்டை வருது. பையன் வராங்க, விஜய் என்னடா இங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் வராங்க. உங்கள் விஷயத்தை தலையிடுதான் நினைக்காதாங்க ரோகிணி, உங்கள் 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை, இதில் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. எங்கள் புருஷன் முன்னாடி விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க மீனா அப்படிங்கிறாங்க. நான் தலையிடலை, கதவை அடைச்சிட்டு பேசுவேன், நாங்கள் வரப்போகிறதில்ல, கதவு திறந்துருந்துச்சு, சவுண்டு கட்டணும், என்னமோ எதோன்னு வந்தேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க மீனாவை. அத்தை, என் வேலையை பார்க்க போய் தான் நான் நல்லா இருக்கேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்காம இன்னொருத்தர் வேலையை பார்க்க போய் தான் அப்படி சீரழிங்க அப்படிங்க. இன்னடி வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், ரொம்ப தான் நீளுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை, உங்களுக்கு உடம்புலாம் சரியாயிருது. கடைக்கு போகிறாரு. கடைக்கு போனோன்னா ஷாப்லாம் கேட்குறாங்க. நான் 1 மாதம் வரல, 1 மாதமும் வருமானம் வரலையா அப்படிங்கிறாங்க. சார், யார் பொருள் வந்தாலும் ஓனர் இருக்காரான்னு கேட்காங்க. ஓனர் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க போயிடுறாங்க சார் அப்படிங்கிறாங்க. அதானே ஓனர்னு வருமானமே வராது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்துடுது, இந்த மாதிரி நீங்கள் பணம் கட்டலை, உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம், நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் வந்துடுது. என்ன செய்யணும்னு தெரில. இவர் ஒரு வக்கீலை போய் பார்க்குறாரு. அவர் ஒரு 20,000 வாங்கிட்டு அவர் ஒரு 10 நோட்டீஸ் அனுப்புகிறாரு. 10 நோட்டீஸ் அனுப்பிட்டு, சரி தம்பி, அவங்க வாய்தா வரும்போது சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. ரோகிணிக்கு நடந்ததை சொல்கிறாங்க. ரோகிணி, இந்த மாதிரி அவங்க கோர்ட்டில் கேஸ் போடுவான்னு சொல்லிட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, நானும் 10 நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, பேங்க்கில் நம்ம காமன் மிஸ் பேசிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அதுக்கு பணம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, ஏதாவது ஒரு இன்சிலம் நான் பரட்டி தரேன்னு சொன்னால் அவங்க இதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க, நீ எதுக்கு என்ன கேட்காம அனுப்பின வச்ச அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என் கடையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எப்படி நடக்குன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு நல்லா தெரியும் மனோஜ், இப்படி லோன் வாங்கி ஆடம்பரத்தை பண்ண போய் தான் இப்படி கஷ்டப்படுறோம், முத்து மீனாவும் நீ வந்து இந்த வீட்டில் மதிக்கிறதே கிடையாது, அதுக்கேற்றாப்புல தான் நடந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, வேறு எதுவும் பேசாத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுக்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு கடைக்கு வந்துடுறாங்க. அப்போ மனசு நினைக்கிறது, இந்த கடையிலையும் பொருள் நிறைய இருக்குது, குடோன்லையும் நிறைய இருக்குது, நம்ம இப்போ தேவையை நம்ம பூர்த்தி பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபரில் போட்டுற வேண்டியதான், ஒரு வழி கிடையாது, நம்ம அசலுக்கே நான் தூக்கி கொடுத்துருவோம், இப்போ நம்ம சமாளிக்கணும், அதான் லேட்டு, லாபத்தை நினச்சிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுவோம், கடையை நம்மளை விட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காரு. இந்த ஒரு ஆள்கிட்ட போகிறாரு. எனக்கு ஒரு 20,000 வட்டி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சந்தோஷம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்குறாரு. அப்போ இந்த 20,000 எழுதி வாங்கிய நண்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நீ இன்றைக்கி நிலமையில் பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகிட்ட, நாளைக்கு வந்து நான் இந்த 20,000 ஓட்டுறேன் வாங்க போகிறான்னு நீ கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இருக்கும்போது நான் எழுதி வாங்கினா இப்போ அவன்கிட்ட எழுதி வாங்கியிருக்கேன், நீ கையில் கூட வச்சுருக்கேன், நான் சொல்லிவிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டுன்னு கையில் எழுதி போட்டு இது பண்ணுறாரு. உடனே வா நண்பா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த வெயிலில் நீ இங்கே கூட நண்பா கொஞ்சம் இரு அப்படிங்கிறாங்க. வெயில் தராத வரைக்கும் இருக்காங்க. அப்புறம் நேராக ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க. ப்ரெஸ்ஸில் போய் இந்த மாதிரி பொசல் கம்பெனி விலைக்கே தரப்படும், அசல் விலைக்கே தரப்படும்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதில் விளம்பரம் பண்ணுறாங்க. விளம்பரம் பண்ண பின்னாடி நிறைய பேர் பொருள் வாங்குறதுக்கு வராங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, இந்த பொருள் எல்லாமே காமிக்கிறதுக்கு, உங்களுக்கு பொருள் வேணுன்னா குடோன்லேருந்து எடுத்து வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லோரும் பொருள் பிடிக்குங்க, வாங்க குடோனில் போய் உங்களை ஏற்றாரன்னு சொல்லிட்டு குடோனுக்கு போய் பார்க்க போகிறாங்க. குடோன் எம்டியாக இருக்குது. இதை பார்த்தோன்னா மனோஜ் ரொம்பவே ஷாக்காரு. என்ன குடோன் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காரு. அப்போ வேலை பார்க்குற ஸ்டாஃப்லாம் கேட்குறாங்க, குடோன் எம்டியாக இருக்குது எப்படி அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இப்படி தான் சார் தெரியும், நீங்கள் தான் ஓனரு, நாங்கள் அந்த கடையில் வேலை பார்க்குறோம், நீங்கள் இந்த பொருளை போய் தூக்கி கொடுங்கன்னா நம்ம குடோனுக்கு போவோம், இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தெரியுமா, 1 மாதம் நான் வரலாம், 1 மாதத்தில் எடுத்துலாம் இது பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், ஆதாரப்பூர்வம் இருந்தால் சொல்லுங்கள் சார், நாங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறோம், நீங்களே எங்களுக்கு 1ஆந்தேதி ஆனால் சம்பளம் தரோம், இன்றைக்கி 6ஆந்தேதி ஆகிட்டு இன்னும் சம்பளம் தரல, எப்போ தருவீங்க நாங்கள் நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க பூரா கேட்குறாங்க, இப்படி ஆஃபரை போட்டு எல்லோரும் ஏமாற்ற தான் இது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காரி திப்பிட்டு மனோஜ் 2 பேர் கையை நீட்டிடுறாங்க. மனோஜ் ஒரு மாதிரி இருக்கார். அப்போ முத்து வராது, என்னடா நடக்குங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடா, குடோன் நிறைய பொருள் இருந்துச்சு, இப்போ குடோனில் ஒரு பொருளும் இல்லை, இப்போ என்னன்னா ஸ்டாஃபுக்கும் தெரியாதுங்கிறாங்க, என்ன செய்யனே தெரில, நான் வேறு ஆஃபர் போட்டேன், எல்லோரும் சத்தம் போட்டுட்டு 2 பேர் கை நீட்டுன்னு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், குடோனில் பொருள் பூரா எங்கே போயிடுச்சு, மாயமாக போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. தெரிலடா அப்படிங்கிறாங்க. அதான் ஓனர் மாதிரி இருக்கணும், கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருப்பேன், பேங்க்காரங்களுக்கு பணம் கொடுக்கணும், அவனும் ஏலம் போட்டுருன்னு சொன்னோன்னா அதை அசலுக்கே கொடுத்துட்டு அந்த பணத்தை கட்டிக்கலான்னு பார்த்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. டே, எனக்கு இது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி பண்ணு, உனக்கு உதவி பண்ணலாம், நான் கேட்க வந்த மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முத்து கிளம்பிடுறாரு. உடனே ஸ்டாஃப்லாம் கேட்குறாங்க, அவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃப் நினைக்கிறாங்க, அந்த பொருளை ஆட்டை போட்டதே நம்ம தானே, நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதில் கடையில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபுக்குமே பங்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க யாருமே இது சம்மந்தமாக வாய் திறக்க அவங்க தயாராகவே இல்லை. இப்படியா இருக்குது
இப்படி இருக்கும்போது மனோஜ் ரொம்ப மனக்கவலையோட வீட்டுக்கு வராரு. உடனே ரோகிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ணல ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நிறைய விளம்பரம் கொடுத்து ஆஃபர் போட்டிருந்தீங்களே என்னாச்சு, அப்படியும் வியாபாரம் அப்படிங்கிறாங்க. கூட்டணமும் வந்துச்சு தான், நான் வியாபாரம் தான் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. குடோனில் ஒரு பொருள் இல்லை ரோகிணி அப்படிங்க. குடோனில் ஒரு பொருள் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், குடோனில் ஒரு பொருள் இல்லை, எம்டியாக இருக்குது. கடையில் இருக்க பொருள் மட்டும்தான் இருக்குது. கடையில் இருக்க பொருள் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள மதிப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் 20 லட்ச ரூபா பொருளை காணலை ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, காணலை அப்படிங்கிறாங்க. இது அசால்ட்டாக சொல்கிறீங்க, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அந்த டென்ஷனில் எனக்கு மறந்துச்சு, வா நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவன் போலீஸ் சிரிக்கிறாரு. உனக்கு ஒரு வேலையே இல்லையா, ஒன்றும் ஒரு பொருளை யார்ட்டையா கொடுத்து ஏமாறுற, இல்லைன்னா குடோனில் பொருளை காங்கலாங்கிற, இல்லைன்னா ஒரு பொண்ணு பணத்தை ஏமாற்றி போயிட்டாங்கிற, உன் வேலைக்காக மட்டும்தான் அங்கே இருக்குமா, வேறு உனக்கு ஒரு ஒன்றுமே தெரியாதா அப்படிங்கிறாங்க. சார் எப்படியா கண்டுபிடிங்க சார் அப்படிங்க. எப்படி கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்கிறது, மை போட்டால் கண்டுபிடிக்கிறது, சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. சார் அது ஒர்க் ஆகலை சார் அப்படிங்கிறாங்க. சிசிடிவி ஒர்க் ஆகாது, நீ கடையில் இருக்க மாட்டேன், சாவி உன் கண்ட்ரோலில் இருக்குது, அது எப்படி போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சார் என் லேபர்கிட்ட சாவியை கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. லேபர்கிட்ட சாவி கொடுத்தேன்னு சொல்கிறப்பா, அந்த சாவியை ஓண்டதுன்னு அவங்க சொல்லுவாங்க. சரி நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன்லேருந்து கடைக்கு வராங்க. அப்போ ஸ்டாஃப்லாம் விசாரிக்கிறாங்க. சார் நாங்கள் வந்து சாவி ஓனர் தருவார், கடையை திறப்போம், வியாபாரம் ஆகலைன்னா ஓனர்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். குடோனில் சார்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருக்கும்போது நீங்கள் லீவ் எடுக்க முன்னோட்டி நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அங்கே போவாங்களா அப்படிங்க. ஆமாம் சார், நான் தான் சார் சாவி கொடுப்பேன், நான் சொன்னால் மட்டும் தான் போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் ஸ்டாஃப் யாருமே குறை சொல்ல முடியாது, நீங்கள் தான் தெளிவாக இருந்திருக்கணும், யார் எப்படி பண்ணான்னு தெரில, வேறு ஏதாவது சிசிடிவியில் ஃபுட்டேஜ் மாட்டுச்சுன்னா சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சார் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, வேறு வேலை இல்லை எங்களுக்கு, உங்கள் வேலை மட்டும்தான் இருக்குது, அதனால் நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சா சொல்கிறோம் போ அப்படிங்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க பேங்க்லேருந்து பார்த்துட்டே இருக்காங்க, இவங்க ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் பண்ணது மாதிரி தெரியல. அதுபோக லீகல் நோட்டீஸும் பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கேஸை பார்க்குற மாதிரி. அப்போ நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஃபைல் பண்ணிவிட்டு வாய்தாவுக்கு உங்களுக்கு சம்மன் வந்துடுது மனோஜுக்கும் ரோகிணிக்கும். ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து வீட்டில் மூச்சு பேச்சு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலைட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்காங்க. அப்போ அப்பா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு மனோஜ். என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லாரையுமே கூப்பிட்றேன், எல்லார்ட்டையுமே பேசு அப்படிங்க. இல்லைப்பா உங்கள்கிட்ட மட்டும் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எதாக இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் உங்கள்கிட்ட மட்டும் தனியாக தான் சொல்லணும்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கிரெடிட் கார்டில் ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. எப்பா இதை வந்து இந்த பேங்க்லேருந்து அன்றைக்கி வந்திருந்தாங்க, நான் அதை கொண்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பா அப்படிங்கிறாங்க. சரி 10 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறதால உனக்கு என்ன அவசியம், மாமனார் உனக்கு கடை ஆரம்பிக்க பணம் வந்திருக்காரு, அதில் நீ வியாபாரம் ஆகலை யாரும் ஆகலாம் வந்த, இப்போ 10 லட்ச ரூபா லோன் வாங்கி என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரோகிணிக்கு தாலி கொடி வாங்கினேன், அதுபோக வந்து என் கையில் ஒரு 51,00,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினேன், மீதி இருக்க காசுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டினேன், எல்லாம் சரியாக போச்சுப்பா. இப்போ உடனே பணம் வேணும்னு கேட்டாங்க, என்னால் முடியலை. சரி லீகல் நோட்டீஸ் அனுப்பினா அது லேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்கப்பா, எனக்கு சம்மன் வந்துருக்குப்பா, என்ன செய்யணும் தெரில. இப்போ வக்கீல்கிட்ட போனால் அவங்க வந்து கோர்ட் ஃபீஸ் கேட்பாங்க, அது கூட காசு இல்லைப்பா, என்ன பண்ணுறேன் எனக்கு புரியலப்பா, ஒன்றும் புரியல. குடோனில் வேறு பொருள் நிறைய காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே விஜய் அதுக்கு மேலே ஷாக் ஆகிறாங்க. என்னடா சொல்கிற மனோஜ், 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன், குடோனில் உள்ள பொருள் காணலை, என்னடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மம்மி அப்படிங்கிறாங்க. மம்மிக்கு மீன் கூப்பிட்டுருக்கணும் கடுப்பாக இருக்குது, முத்து மீனாக உன்னை கேவலமாக நினைக்காங்கன்னா இப்படி இருக்க போய் தான்டா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை எங்களை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. அதான்பா கோர்ட்டில் கேஸ் நடத்தணும்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுத்தா தான் வக்கீல் வச்சு நடத்த முடியும், ஒரு 50,000 ரூபா வேணும்பா, ரெடி பண்ணி கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்டா எதுடா அப்படிங்கிறாங்க. அதான் மீனா அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்களாப்பா, அதை வாங்கி தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கை தட்டுறாரு. சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர், இந்த 50,000 வந்துட்டு வந்துட்டு எல்லோரும் நீ தருவதுன்னு உட்காந்துட்ருக்கோண்ணே அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, இது வரைக்கும் உன்னை நம்பினேன் மனோஜ், உன்னை நம்ப நான் தயாராகவே இல்லை. அதாவது ஒரு திருடன் வந்து கேஸ் போடும் போதே மாறிடுவானா அப்படின்னு சொல்லி தான் சட்டம் பார்க்கும். ஆனால் மறுபடியும் திருட்டு வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி திருட்டு வேலை பண்ணக்கூடிய திருடன் பார்த்தோம்னா சட்டம் அதுக்கு தகுந்த நடவடிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி தான் நீ திருந்துவான்னு பார்த்தோம், திருந்தலை, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ எப்படி எதிர்கொள்ளு, ஏன்னா அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறா, சரி வேலையை பாருங்கள், மனோஜுக்கு அவனால் முடிஞ்சு அவன் பார்த்து போகிறான், கடை வரணுன்னா வரட்டும், போகுதுன்னா போட்டும், என் மாமனார் பணத்தில் அந்த கடை நடத்துகிற அந்த அறிவு கூட இல்லாமல் வந்து அது அனாவசிய தேவைக்கு செலவு பண்ணால் நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க அவ்வளோருக்கு முன்னாடி, மனசு நீங்கள் எதுக்கு கவலை போகிறீங்க, நீங்கள் வாங்கி போட்ட தாலி கொடி இருக்குது, இதை விற்றுனாலும் கேஸ் செலவு பண்ணுவோம், பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. எப்பா
அவன் மட்டும் இல்லை, அந்த பொண்ணுமே அரைகுறை தான், ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. முத்து எங்கள் விஷயத்தை தலையிடாதங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு யாரும் தலையிடலை, எல்லாமே இழுத்து போட்டது நீங்கள் தான், பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக மனோஜும் ரோகிணியும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு ஆள் வராரு. வந்தோடனே கதவை திறக்கிறாங்க. உடனே வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. உடனே முத்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து 1,50,000 தந்த எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதை பற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 1,50,000 வாங்கி கீழே வச்சுருக்காங்க. இதை பார்த்தா மனோஜ் மறுபடியும் ரூம்லேருந்து உள்ள வர்றாருப்பா, இப்போ உன்ட்ட 1,50,000 இடத்துல பார்த்து வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஆள் வந்து கொடுக்குறாரு, என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசாத, இது முத்து மீனா உங்களை உழைச்ச பணம், மாடியில் வீடு கட்டணும் வச்சுருக்காங்க, இந்த பணத்தை அந்த சார்ட்ட கொடுத்துருக்காங்க, அவர் திருப்பி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே அவங்களுக்கு கெட்டதுக்கு பணம் இல்லாமல் இன்னொரு 3,00,000 என்ன செய்யணும் முடிச்சுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நீ 1,50,000 கேட்க அப்படிங்கிறாங்க. அதான் பெங்களூர் 50,000 இருக்கலப்பா, 2,00,000 ஆச்சுலப்பா, இன்னும் 3,00,000 தானே அப்படிங்கிறாங்க. சரி இந்த பணத்தை பூரா வந்துட்டு மறுபடியும் 5,00,000 அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு அவசர தேவைக்கு தர சொல்லுங்கப்பா, நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிற ஒன்றி நம்பி 5 காசு தர முடியாது, நிப்பாட்டு, நாங்களே மாடியில் ரூம் கட்ட என்னென்ன சரியாக முடிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்த கஸ்டமர் கேட்குறாங்க, முத்து நான் உனக்கு வந்து ரெகுலரான கஸ்டமரு, எனக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உன் கையில் உள்ள பணத்தை எதுவுமே கேட்காம கொடுத்துட்ட, வட்டியும் கிடையாது முதலும் கிடையாது. ஆனால் இப்படி இருக்கும்போது நீ வந்து மாடியில் வீடு கட்டுறதுக்குள்ள பணத்தை தான் எனக்கு தந்திருக்கு, அதை கூட சொல்லியே முத்து அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, மனசுக்கு மனசும் உதவி தானே, நான் எங்கள் அண்ணனுக்கு உதவலைன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. அவன் வந்து அகலக்கால் தான் வைப்பான், வாயில் வர்றது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். இப்போ கூட கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை வாங்கி அட்டையை போட்டலாமான்னு நினைப்பான், அப்படி தான் அவன் டைப்பு. நல்லா அவன் கொடுக்கலண்ணே, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்யணும்னு நினைக்கிறது தப்புன்னு இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் முத்து, எனக்கு ஒரு இடத்துல பணம் லாக் ஆனதுனால தான் நான் ரொம்ப பிரச்சனை. நானும் கட்டட வேலையை எடுத்து தான் கான்ட்ராக்ட் செஞ்சிட்ருக்கேன், உனக்கு நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலை மட்டும் தான் உனக்கு தெரியும், கட்டட வேலையும் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டேன், மாடியில் உள்ள ரூமை நான் கட்டி தந்துடுறேன், சரியா, கட்டி தந்துடுறேன், நீ வந்து இது எப்போ கணம் கிடைக்குமோ அப்போ கொடு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா அது சரியா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை முத்து, நீ ஒரு நல்லவனுக்கு உதவி செய்யணும்னு நீ நினைக்கல, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், சரியா, மாடியில் வீடு கட்டி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கே இதுக்குள்ளே பொருளெல்லாம் இறங்கிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 1,50,000 வச்சுக்கோங்கண்ணே அப்படிங்கிறாங்க. முத்து இந்த 1,50,000 நான் வாங்கிட்டு நான் செஞ்சுருந்தேன்னா மனுஷனே கிடையாது, உங்களுக்கு வீட்டு வேலை செஞ்சு முடிச்ச பிறகு எப்போ உங்களுக்கு தரணும்னு தோணுதோ அப்போ தாங்க, இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. யாராவது வீட்டில் போய் சொல்கிறாரு, முத்து மீனாவும் வந்து நம்மளுக்கு பணம் கொடுத்து உதவியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு தம்பி 1,50,000 தந்தார்ல, அவர் வீட்டம்மா பேர் மீனா, அவங்க பேர் முத்து, அவங்க மாடியில் ஒரு ரூம் கட்டணுங்கிறது தான் பணம் வச்சுருந்துருப்பாங்க போல், அதை நம்மகிட்ட தந்துட்டாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவி செய்யணும், நம்ம மாடியில் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செய்வாங்க, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வோம் அப்படிங்கிறாங்க. மாடியில் வீடு கட்டுறதுக்கு மறுநாள் காலையிலே பொருளெல்லாம் வந்து இறங்கிடுது, கட்டட வேலையும் கடுமையாக நடக்குது. இங்கே இவங்க கோர்ட்டுக்கு வாய்தாக்கு போதுக்கு செயினை வச்சுட்டு போயிட்டு வந்துடுறாங்க. அடுத்த மாதம் வாய்தா போடுறாங்க. இங்கே வீட்டு வேலை கடுமையாக நடக்குது. ஒரே மாதத்துக்குள்ளே மேலே வீடை கட்டி பயங்கரமாக கொடுத்துட்றாங்க சாவியை. இதை பார்த்த அண்ணாமலைக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். முத்து கட்டிவிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. நான் கட்டலப்பா, என் கஸ்டமர் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் செஞ்ச புண்ணியம் தான் வீடு கட்ட வச்சுருக்கு விஜயா, நேர்மையாக இருந்தால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு முத்து மீனா ஒரு எடுத்துக்காட்டு. பாரு, ஒரு ஆள் கஷ்டப்படும் போது எதையுமே எதிர்பார்க்காம தன் கையில் உள்ள பணத்தை கொடுத்து அவரோட நலனை காக்காங்க. இப்போ இவர் நலனை காத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லையா, முத்து செய்த உதவி சிறிதனும் காலத்தின் மானம் பெரியது. என் மானத்தை காப்பாற்றுனது முத்து கொடுத்த அந்த 1,50,000 பணம் தான். அந்த பணத்தை வச்சு நான் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கேன்னா காரணம் அவன் தான். இந்த 5,00,000 எனக்கு வேண்டாம் முத்து. இந்த வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் பால் காப்பிக்கு பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அதே மாதிரி இந்த 5,00,000 முத்து மீன் அன்புக்காக நான் கொடுத்தேன். ஆனால் தயவு செய்து இந்த பணம்னு சொல்லி நீங்கள் வர வேண்டாம், சரியா, என் வீட்டம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவங்க வீட்டம்மா. ஆமாம் முத்துனே, மீனாக்கா இந்த வீடு வந்து உங்கள் வீடு சரிங்களா, நாங்கள் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கோம், இது உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி, இதை வச்சுக்கோங்க, தயவுசெய்து பணமும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிக்கா ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு வாயை குழந்த மாதிரி ஃப்ரீயாக கட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே சரி போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் மீனா பேச ஆரம்பிக்காங்க. அத்தை, நாங்கள் 2 பேரும் மாடியில் வீடையே கட்டிக்கிட மாட்டோம், வச்சுக்கிட மாட்டோம், இப்படி ஊருக்காக யாருக்கும் பணம் தேவைன்னா கொடுத்துட்டு அலைவோம், இதனால் நீங்கள் தெருவுக்கு தான் போவீங்க, காலத்துக்கு வீடுன்னு வேணால் பேப்பரில் வேணால் எழுதி பார்க்கலாம், இல்லைன்னா அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி இப்படின்னு பேசுனீங்க. இப்போ வீடு கட்டிட்டோம்லாத்த, நாங்கள் கட்டலை, ஒரு மனுஷன் என் வீட்டுக்காரோட கஸ்டமரு எங்கள் நிலைமை தெரிஞ்சு அவரே கட்டி கொடுத்துட்டாரு, அதுவும் காசு வேண்டானே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது வந்து பிச்சை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இது பிச்சைன்னா மனோஜ் எடுக்கிறான், அதுக்கு பேர் என்னது தருமமா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அப்படிங்கிற, இன்னும் கோர்ட்டுக்கு நாட்டுக்கு நடைய போகிறான், கடையும் முடிஞ்சது, இப்போ கடையை விட்டுட்டு வாய்தா கலைஞ்சிட்டுடாக்கான், இன்னும் அவ்வளோதான்,
கடையில் இருக்க பொருள் கொஞ்சம் பொருள் தான் இருக்கான், குடோனில் உள்ள பொருளும் காலியாகிட்டுங்க, காணாமல் போயிட்டுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நான் கொடுத்த 27 லட்ச ரூபாயை ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து ஏமாந்தான். இப்போ கடைச்சாவியை தன்ட்ட வேலை பார்க்குறவன்ட்ட கொடுத்தோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டான். பேங்கில் 10 லட்ச ரூபா லோன் எடுத்துருந்துருக்கான். இவன் ஏதாவது கேட்டான் வச்சான்னு சொல்லி எனக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்தியோ அப்படிங்கிறாங்க. எப்போ அம்மாட்ட தான் எங்கப்பா பத்திரம் இருக்குது, பத்திரம் அந்த ஃபைனான்ஸ் சீட்டை தானே இருக்குது, எனக்கு நீங்கள் கார் வந்து வாங்கியிருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. முத்து எல்லா நன்மைக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் நன்மை தான் முத்து. வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக அவன்கிட்ட தூக்கி கொடுத்துருப்பா, கண்டிப்பாக அவன் யார்ட்டையாவது கடனையோ இல்லை விற்றுட்டோ போயிருப்பான், கடைசி நம்ம தெருவில் தான் இருக்கணும், அது ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு சரியான கடுப்பாவது ரூமுக்கு வராங்க. மனோஜ் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தியா அப்படிங்கிறாங்க. உடனே ஏன்னா ரோகிணி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட சொத்தை பிரித்து கேளு அப்படிங்கிறாங்க. உடனே வெளில வராரு. அப்பா அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு சொத்தை பிரித்து தரணும் அப்படிங்கிறாங்க. சொத்து தானே 27 லட்ச ரூபா நீ வாங்கியிருக்க, 50,000 தான் வந்திருக்க, உன் முகம் சரியாக போச்சு, உனக்கு இந்த வீட்டுக்கு சம்மதானம் வெளியே போயிட்டு நீனும் முன்னாடி வெளியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவும் மனோஜ் ரோகிணி திருன்னு முழிக்காங்க. இன்னும் முத்து சூப்பராக கைதட்டுதாரு. எப்பா சூப்பர்ப்பா, கரெக்டான தீர்ப்பு கொடுத்தப்பா, கரெக்டு தானடா, வெளில கிளம்புடா, நீ பணமே தரணும்டா, வெளில கிளம்புடா, உன் பங்கு முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா திருன்னு முழிக்காங்க. என்னத்த உங்கள் பையனுக்கு பங்கு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை கிளிக்கிற மாதிரி கேட்குறாங்க. விஜயா அந்த மீனாலாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே அவனும் நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. அவனும் நம்ம பிள்ளை தான், நானுக்கானே முத்து, அவனும் நம்ம பிள்ளை தான், நானுக்காலே மருமகா மீனா, அது நம்ம மருமக தான். இதை நீ ஒரு காலமும் நினைக்கல, அவங்க மேலும் மேலும் வளர்ந்துட்டு போவாங்க. இப்போ பாரு, வீடையும் கட்டி கொடுத்து 1,50,000 லட்ச ரூபா ஃபிஃப்டாக கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க இன்னொரு கார் அதுக்கு வாங்குவாங்க, ஜேன்னு வருவாங்க. ஆனால் மனோஜ் பாரு, இருக்க கடையும் அடைச்சி விட்டு தலைமையில் வளர்ந்து போகிறான். அதான் நடக்க போகுது. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக கடங்காரங்களாம் வந்தால் நான் அனுமதிக்க மாட்டேன், சரியா? ஒழுங்கு மரியாதையாக அந்த கடத்தை எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஒழுங்கு மரியாதை இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரிலப்பா, அந்த கடையை நான் விற்க போகிறேன்ப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். சரி சூப்பரு, விற்றுட்டு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நிம்மதியாக இருக்க போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணு அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கடையை ஒரு ஆள்கிட்ட பேசி 15 லட்ச ரூபான்னு விற்றுருந்தாரு. 12 லட்ச ரூபாயை வந்து பேங்க்கு டெபாசிட் பண்ணுறாரு. அப்புறம் ரோகிணி நகையாட வச்சதை திருப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே கடையும் இல்லை, அது போக வேறு ஒரு கடனும் இல்லை, அப்படி இருக்கிறாங்க. இருக்கும்போது இப்படி உட்காந்துருக்காங்க. எங்கள் மனோஜ் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு வந்திருக்கான், அதுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இனிமையாவது உழைச்சி சாப்பிட்டா தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு நினச்சிக்க, உழைக்கக்கூடாது, அடுத்தவனை சுரண்டி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா அப்படி தான் வருவேன். உங்கள் மாமனார் பணத்தை நீ வந்து டெவலப் பண்ணி பெருசாக்கணும், அதை உணத்துக்காகவும் ஆகிட்டேன். இனிமேல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது, உன் உழைப்பில் முன்னேறி வா, உன் படிப்புக்கு ஏற்ற வேலை தான் பார்ப்பணும்னு பார்க்காத, உனக்கு எந்த வேலை கிடைக்கும் அந்த வேலையை வச்சு உன் பொண்டாட்டியும் வருங்காலம் அவன் சந்ததியும் பார்க்கறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எழுந்துச்சி போயிடுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, இந்த வேலைக்கு தான் போவேன் அந்த வேலைக்கு தான் போகணும், யாரும் இந்த வேலையை செஞ்சு சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க முடியாது. உனக்கு எந்த வேலை கிடைக்கும் அந்த வேலையை உன் தன்மானத்தை மறந்து வேலை செஞ்சு வாழ பாரு. இன்றைக்கி வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே வந்து இந்த வேலை தான் செய்யணும்னு இருந்தவங்க கிடையாது, எந்த வேலைனா செஞ்சாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறினவங்க தான். அவங்கள எடுத்துக்காட்டாக எடுத்து நீ முன்னேற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் எனக்கு கருத்துழுதலுக்கு ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினைக்கிறாரு. அப்போ கூட தான் முன்னேறி போகணும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லை. ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.